காலனி என்ற வார்த்தை அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்கம். ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக இருப்பதால் நடவடிக்கை என்று பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான ஆட்சி நடப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். அடுத்த ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியின் 2.0 லோடிங் என்றும் உறுதி. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. கடந்த ஆட்சியில் அரசு நிர்வாகம் ஊர்ந்து சென்றதாக முதலமைச்சர் விமர்சித்ததற்கு பேரவையில் ஆர்.பி. உதயகுமார் எதிர்ப்பு. அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாத வார்த்தை அல்ல என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். முதலமைச்சர் ஊர்ந்து என்பதை மாற்றி தவழ்ந்து போட்டுருக்கேன். யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் விடாது, அன்பார்லிமெண்ட் விடாது, குழந்தை தமிழ்ந்து வரது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற ஏதாவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க. நீங்க டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து நயினார் நாகேந்திரன் ஆலோசனை. நிர்மலா சீதாராமன், எல் முருகன் ஆகியோரையும் சந்தித்து பேசினார். பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய ஹாசிம் முசா பாகிஸ்தான் ராணுவ சிறப்பு பிரிவில் பணியாற்றியவர் என்று தகவல். தாக்குதல் நடந்த லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புக்கு பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பி வைத்திருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் குற்றச்சாட்டு. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் பாதிக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் மூடல். இந்திய வான்வெளியை பாகிஸ்தான் விமானங்கள் பயன்படுத்தவும் இந்திய துறைமுகங்களை பாகிஸ்தான் கப்பல்கள் பயன்படுத்தவும் தடை விதிக்க மத்திய அரசு திட்டம். நீலகிரி மாவட்டத்தில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து உணவு தேடிய சிறுத்தை. வெளியேறியவுடன் சாதுரியமாக செயல்பட்டு கதவை அடைத்த காவலர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் அருகே 10,000 லிட்டர் டீசலுடன் லாரி பறிமுதல். முறைகேடாக விற்க வைத்திருந்த 2 கைது செய்து காவலர்கள் விசாரணை. உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் அரசுக்கு அதிகாரம். பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவில் நிதி செயலாளருக்கு இடமளிக்கும் மசோதாவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. கலைத்துறையில் சிறப்பாக சேவையாற்றியதற்காக குடியரசுத் தலைவரிடம் பத்மபூஷன் விருது பெற்றார் நடிகர் அஜித்குமார். மனைவி ஷாலினி உட்பட குடும்பத்தினர் மகிழ்ச்சி. கனடாவில் மீண்டும் பிரதமராகிறார் மார்க் கார்னி. பொதுத் தேர்தலில் முன்னிலை பெற்றுள்ள லிபரல் கட்சி. புதிய போப்பாண்டவரை தேர்வு செய்யும் கார்டினல்கள் கூட்டம் மே 7ஆம் தேதி தொடர உள்ளதாக வாடிக்கை நிர்வாகம் அறிவிப்பு. அமெரிக்காவின் அரிசோனாவில் சாதனை முறியடித்து சீறி பாய்ந்த படகு அதிவேகமாக சென்றதால் வானில் பறந்து விபத்தில் சிக்கியது. ஐபிஎல் போட்டியில் 35 பந்துகளில் சதமடித்து சாதித்த 14 வயது சிறுவன் வைபவ் சூரியவன்ஷி. சர்வதேச பந்து வீச்சாளர்களை திக்குமுக்காட வைத்த இளங்கன்று.
தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் திருச்சியை தலையிடமாக கொண்ட மத்திய மண்டலத்தை இரண்டாக பிரித்து விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மண்டலம் உருவாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த மார்ச் 14ஆம் நாள் இந்த கூட்டத்தொடர் தொடங்குச்சு. நான் மட்டுமல்ல, பெரும்பாலான அமைச்சர்கள் பெருமக்களும் மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் எல்லா நாளும் அவைக்கு வந்திருக்கிறாங்க. விவாதங்களில் பங்கெடுத்து பதிலளிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், மானிய கோரிக்கை விவாதம், பதில் உரைன்னு மிக சிறப்பா தங்களுடைய கடமையை ஆற்றியிருக்காங்க. ஜனநாயக பண்போடு இந்த அவையை நடத்த துணை நின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றி. இந்த ஜனநாயக பண்பு எல்லா நாளும் தொடரணும்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன். நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மாண்பை காப்பதுதான் நம்ம அனைவருடைய முதல் கடமை. அந்த கடமையில எந்த இடத்திலையும் தவறிவிடக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா இருக்கணும் என்பதில் மிக கவனமா இருக்கேன். அதனாலதான் கடந்த 4 ஆண்டுகள்ல தலைமுறைகளை கடந்தும் பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம். இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேர் அல்ல, திராவிட மாடல் அரசின் பேரை சொல்லும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கான விடியல் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, முதல்வர் மருந்தகம், கலைஞர் கனவு இல்லம், ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுதி, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தின தெம்போடு உறுதியா சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறையிலும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடும் சொல்றேன். அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார், தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். சுயாட்சி என்பது எங்கள் பிறப்புரிமை. இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கும் உரிமை இல்லை. இது எங்கள் போர் முழக்கம் என்று அண்ணா முழங்கினார். அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தை இறையாண்மை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம். அடுத்தபடியா மாநில சுயாட்சி கனவை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம். நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் 22 காவல் பற்றிய மானிய கோரிக்கை மீதான வெட்டு தீர்மானங்களையும், கோரிக்கை எண் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன். அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கு ஏற்ப படிப்படியாக அரசு அதை நிறைவேற்ற உறுதியளிக்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இத்துறை சிறப்பாக செயல்பட எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் திரு தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர்ஜிவால் ஐபிஎஸ் அவர்களுக்கும், சென்னை தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி திரு சங்கர்ஜிவால் ஐபிஎஸ் அவர்களுக்கும், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும், தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் ஐபிஎஸ் அவர்களுக்கும்,
நுண்ணறிவு பிரிவு காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அனைத்து காவல்துறை சகோதரி சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. மணி செல்ல பிறந்தகை அவர்கள் கோரிக்கை பக்கம் விடுபட்டு போயிருக்கிறது. எனவே அதனை முதல்வர் மூலமாக திரும்ப சொல்லி அவை குறிப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பு அனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு அதுவும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது என்பதையும் நான் பணிவோடு தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையில் மொத்தம் 102 அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட மாடல் 2.4 லோடிங் உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்ற வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 1020 மானிய கோரிக்கை 22 வருவாய் கணக்கில் ரூபாய் 12,903 கோடியே 83,90,000 மூலதன கணக்கில் ரூபாய் 408 கோடியே 18,53,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 23 கோடியே 50,01,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 1020 28/4/2025 நாளன்று மாண்புமிகு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படின என்று அறிய விரும்புகின்ற வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் 1020 மானிய கோரிக்கை 23 வருவாய் கணக்கில் ரூபாய் 522 கோடியே 9,59,000 மூலதன கணக்கில் ரூபாய் 72 கோடியே 33,58,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. எல்லாரும் உட்காருங்க. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. உட்கார்றாங்க. முடிஞ்சு 2025-22 ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும். மானிய கோரிக்கை 38 பொதுத்துறை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள். என்னமோ உட்காருங்க. அது தீர்மானம் நிறைவேற்றி உட்காருங்க. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றம் தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்தோம்.